இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது, அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தமீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தாணயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும்
செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலெஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபக்காய், அகோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காக்காஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சல்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆரானியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆரானியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய ஏப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரெப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோடே 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும், கவன்கல் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன. சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும், யோவாசும், அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும், பேலேத்தும், பெராக்கா, ஆனதோத்தியனாகிய ஏகு என்பவர்களும், 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும், எரேமியா, யகாசியேல், யோகனான், கெதேரூரானான யோசபாத், எலுசாயி, எரிமோத், பிகலியா, செமரியா, அரூப்பியனான செப்பத்தியா, எல்கானா, எஷியா, அசாரியேல், யொவேசேர், யசோபெயாம் என்னும் கோரேகியரும், யொவேலா, செபதியா என்னும் கேதோர் ஊரானான எரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாயிருந்து, யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால், எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா,
5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரைபுரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படியே அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிகு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாயிருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன. யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும், பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்யமீன் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50000 பேர். நப்தலி புத்திரரில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோடே கூட இருந்தவர்கள் 37000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள்.
அவர்கள் அங்கே தாவீதோடே கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாயிருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று.